மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், இது பாசி பருப்பு வந்து நீங்கள் வறுத்து அப்படியே வானலில் போட்டு வறுத்து கொஞ்சம் நிறமாக வர வரைக்கும் நீங்கள் வறுத்து செம்படத்தில் கொட்டி வச்சுக்கிட்டிங்கன்னாக்கா ரொம்ப புழுவே வராது, எது வண்டு வைக்காது பாசி பருப்பு. அப்புறம் புளி வந்து பக்கெட்டில் போட்டால் உப்பு தூவி வைங்க. ஒரு கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் அதை தூவி வைங்க, உப்பு தூவி வைங்க, புழு வராது. கொட்டையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிட்டு வைங்க. வானலில் போட்டு வறுத்து பாசிப்பருப்பு வச்சுட்டாக்கா புழு வண்டு எதுவுமே வராது. வண்டு ஏதாவது விழுந்தால் வெயிலில் வச்சு எந்த பொருளாக இருந்தாலும் எடுத்து உள்ளே வச்சுருங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, சிவப்பு பீன்ஸில் சின்ன பீன்ஸ் வந்து கொஞ்சம் கசப்பு எடுக்குது, அதை வாங்காதீங்க. பெரிய பீன்ஸ் நீளமாக கொஞ்சம் பெரிய பீன்ஸ் இருக்குது, அதை வாங்கிக்கிடுங்க. கருப்பு கொண்டக்கடலைக்கும் வெள்ளை கொண்டக்கடலைக்கும் ஒரு 10 ரூபா தான் வித்தியாசம். உங்களுக்கு எது பிடிக்குதோ வாங்கிக்கோங்க. அப்புறம் இனி வந்து மாவு வந்து இட்லி மாவு வந்து நாங்கள் வந்து 4க்கு 1 தான் போடுவோம். ஏன்னாக்கா 4 டம்ளர்னால் 1 டம்ளரு. இதில் எல்லாம் ஒன்றா கலந்து அரைக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து 4க்கு 1. அப்படி ஒருத்தர் அது இல்லைங்கன்னா 5க்கு 1 போட்டுக்கோங்க. உங்களுக்கு எது, ஏன்னா ஒருத்தர் ரொம்ப மெதுவாக கேட்பாங்க, ஒருத்தர் ரொம்ப இதுவாக கேட்பாங்க. 1 கிலோவுக்கு நாங்கள் 200 கிராம் போடுவோம். உளுந்து வந்து 2 ஸ்பூன். அதாவது 1 கிலோ அரிசி, இட்லி அரிசி, நீங்கள் கொஞ்சம் ரேஷன் அரிசி இருந்தாலும் கலந்துக்கோங்க. கொஞ்சம் பச்சரிசி, ரேஷன் அரிசி, கொஞ்சம் அவல் இருந்தாலும் கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு ஒரு அவலை லேட்டாக ஊற வச்சு நல்லா 2-3 தடவை அரிசியை ஃபுல்லாமே ஊறினோடனே 2 தடவை களைஞ்சிக்கோங்க, 2-3 தடவை. அதுக்கப்புறம் ஊறி முடித்தோடனே 2 தடவை கலந்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்தயம் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒருத்தர் 1 ஸ்பூன் போடுவாங்க, நாங்கள் 2 ஸ்பூன் போடுவோம். அதே மாதிரி இட்லி அரிசிக்கு வந்து 1 கிலோவுக்கு நாங்கள் 200 போடுவோம். கலந்து ஆட்டுறதா இருந்தாக்கா நீங்கள் அதை போடலாம். ஏன்னா இப்போ எல்லோரும் தோசை தான் விரும்புகிறாங்க, இட்லி விரும்பலை. அப்படி இது பண்ணிக்குவாங்க. நாங்கள் 4க்கு 1 போடுவோம், அப்படி இல்லைன்னா 5க்கு 1 போடுவோம். கிலோ கணக்கில் போடும்போது 1 கிலோவுக்கு 200 கிராம் நாங்கள் போடுவோம். இந்த மாதிரி செய்வீங்க. எல்லா மளிகை ஜாமானத்தையுமே நீங்கள் வந்து நீங்கள் பொருள் எல்லாமே வெயிலில் கொட்டி வண்டு விழுந்தாக்கா அதை இது பண்ணி எடுத்து வைங்க. பூவை வந்து ஒரு கவரில் போட்டு, ஒரு சம்படத்தில் போட்டோ, ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டோ ஃப்ரிட்ஜில் வைங்க. ஏன்னா பூ வாசம் வந்து எல்லாத்துலேயுமே படர்ந்துடும். அதை நீங்கள் பண்ணாதீங்க. எல்லா காயுமே ஒரு கவரில் போட்டு வைங்க. அப்புறம் ரொம்ப மாவெல்லாம் ஒரு 2-3 நாளைக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப ஒரு வாரம்லாம் வச்சு சாப்பிடாதீங்க, அது ரொம்ப கிருமி. அதை இது பண்ணிடுங்க. இட்லி மாவு ஃப்ரிட்ஜில் வைக்கிறது ஒரு 2-3 நாளைக்கு மீறி போனால் ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது அது ரொம்ப கைவிடாமல் வச்சுருந்தா கூட ஒரு 2-3 நாள் 4 நாள் இருக்கலாம். அதுக்கு பிறகு அதை யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் ரேஷன் பருப்பை வந்து ஒருத்தர் நீங்கள் வைக்க முடியலைன்னா அதை அடதோசை மாவுக்கு படிக்கோங்க. துவரம் பருப்பு இது பண்ணும்போது அடதோசை மாவுக்கு இது பண்ணிக்கோங்க. அப்புறம்